நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யூனிட் 1ல் யூனிட் 4ல் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் ஜிஎஸ்டினா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தோமா? ஸோ அதே தான் இங்கேயும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். 5.1 ஃபுல்லாமே உங்களுக்கு அதே தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. தென் டேக்ஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. தென் கேஸ்கேடிங் எஃபெக்ட், டேக்ஸ் ஆன் டாக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் ஒன்று பார்த்தோமா? ஓகே. ஸோ இந்த டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே இருந்ததுனால இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்குமே, நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் கிளப் பண்ணிவிட்டு ஒரே டேக்ஸாக கொண்டு வந்துட்டோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸை லெவி பண்ணுறதுக்கான பவர் இருந்துச்சு. எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்எல்ஸ் சென்ட்ரல் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு பார்ட்டினால் என்ன ஆக முடியாது? இன்வால்வ் ஆக முடியாது. பட் ஜிஎஸ்டியில் அப்படி கிடையாது. போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க? டேக்ஸுங்கிறத லெவி பண்ணுவாங்க. இதுவே இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர் ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதுக்கான டேக்ஸை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லெவி பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுவுமே நான் என்ன பண்ணியாச்சு? இப்போது ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது கேஸ்கேடிங் எஃபெக்ட். இதையும் என்ன பண்ணிட்டாங்க? ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லட்டுமா? இப்போது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரியா? அதோட ஜிஎஸ்டி ரேட் வந்துட்டு 18%. எவ்வளோ வருது? 180 வருமா நம்மளுக்கு? தென் இதை ஆட் பண்ணோன்னா 1180. தென் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நம்ம இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணோன்னா போதும். இப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு % லெவி பண்ணியிருப்பாங்க. இந்த டேக்ஸ் மேலே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சர்வீஸ் சார்ஜ்னு எடுத்துப்போம். அட் 10%ன்னு எடுத்துக்கலாமா? இந்த வேல்யூவில் 10% எடுத்தால் எவ்வளோ வருது? கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் டக்குன்னு. 118. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். டோட்டலாக எவ்வளோ வருதுடா? 1. ஓகே. ஸோ இதுதான் டேக்ஸு ப்ரைஸ், இது ரெண்டும் சேர்த்து நம்ம பே பண்ணுறதா இருக்கும். இப்போ ஜிஎஸ்டியில் நமக்கு இந்த அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு? இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. அதை நம்ம என்ன பண்ணிட்டாங்க? கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு டேக்ஸுக்கு மேலே நீங்கள் இன்னொரு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டிமெரிட்டையும் என்ன பண்ணியாச்சு? ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது சேல்ஸ் டேக்ஸில் இருந்த டேக்ஸ் ரேட்டை விட இப்போ நமக்கு எப்படி இருக்குது? ஜிஎஸ்டியில் ரேட் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு செப்பரேட் ஸ்டேட்டுக்குமே இதுக்கு முன்னாடி தனியாக வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு டேக்ஸும் ஒரு மாதிரி ரேட் வச்சுருப்பாங்க. அதையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்தியா ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி அதையும் இப்போது ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு அப்ளிகபிள் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இந்த ஹோல் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்களா, இதை வந்து ஆர்டிக்கல் 1ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கலாமா? seabed and sea oil, then continental shelf,
exclusive economic zone, then other maritime time zone and airspace. சீ பெட்னா நம்ம எது சொல்லுவோம், அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவும் நமக்கு இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஏரியாஸும் நம்மளுக்கு கவர் ஆகும், தட் இஸ் சீ பெட்ஸ். இதுக்கு அடுத்தது கான்டினென்டல் செல்ஃப். அந்த கடற்கரை ஓரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போச்சுன்னா ஒரு ஏரியா இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம கான்டினென்டல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது நம்மளோட பேஸ் லைன்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து உள்ளே நம்மளுக்கு போகும். ஸோ பேசிக்காக நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் மீன் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸ், தென் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ஏரியாஸ், இது எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுன்னு சொல்லுவோம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷிங், ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற இடம். இந்த இடத்துல பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சீ வந்துட்டு இந்த லெவலில் இருக்குது, இதுதான் லேண்ட் அப்படின்னா இதிலேருந்து நம்மளுக்கு உள்ள ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் உள்ளே போகும். இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மீனிங் நம்ம எங்கே படிப்போம்னா கஸ்டம்ஸில் படிப்போம். இப்போ நான் இங்கே சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் கஸ்டம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், சரிங்களா. இதுக்கு அடுத்தது இது போக இந்த மெரிட்டியம் ஜோன்ஸ் ஆக்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். தென் ஏர் ஸ்பேஸில் பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த ஸ்பேஸ் கவர் ஆகுதோ அதுவுமே நம்மளுக்கு த ஹோல் ஆஃப் இந்தியாங்கிற இந்த டெஃபினேஷனுக்குள்ளே என்ன ஆகும், கவர் ஆகும். ஸோ என்னென்ன கவர் ஆகும்னு சொல்ல முடியுமா? ஆர்டிக்கல் 1 என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், ஸோ அது வரைக்கும் நம்மளோட இந்தியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேஸுக்கு நம்ம சப்ளை ஏதாவது பண்ணுறோம், கூட்ஸ் நம்ம ஏதாவது டெலிவர் பண்ணுறோன்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கிறத லெவி பண்ணுவாங்க. இதுவே அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்போர்ட் ஆர்எல்ஸ் இம்போர்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அந்த இடத்துல கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். சரியா? என்னென்ன இது சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? ஆர்டிக்கல் 1 சீ பெட்டு கவர் ஆகும், சீ ஆயில்ஸ், கான்டினென்டல் செல்ஃப், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், airspace, then maritime zone ஆக்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிளேஸும் கவர் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே. இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த 101 அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 தான் டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வல்லபாய் பட்டேல் இருந்தார் இல்லையா, அப்போவே வந்துட்டு இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸோட இந்த சிஸ்டமையே மாற்றணும், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக ஒரு விஜய் கல்கார் கமிட்டின்னு சொல்லி ஒரு பர்சன் ஹெட்டாக வச்சு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி தான் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம எங்கேருந்து இந்த மாடல் அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா கனடா அண்ட் ஃப்ரான்ஸ், இந்த 2 கண்ட்ரிலையும் அவங்க இந்த டியூவல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் லெவி ஜிஎஸ்டி. கரெக்டுங்களா? ஸோ இது எங்கே இருந்துச்சு இந்த சிஸ்டம்? கனடா அண்ட் ஃப்ரான்ஸில் இருந்துச்சு. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஜிஎஸ்டி மாடலை டெவலப் பண்ணியிருக்கோம். ரைட்? இதுக்கு அடுத்தது 2016 என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீக்கிரமே அமெண்ட்மெண்ட் பண்ணிடுவோம், ஏப்ரல் 1 இது அமெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக 122 அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லை எப்போ பாஸ் பண்ணுறாங்க, 2014 பாஸ் பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும், அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 101 அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க 2016. ஸோ இந்த பில்லை தான் ஃபைனலைஸ் ஆகி 2017 ஜிஎஸ்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது.
இந்த 101 அமெண்ட்மெண்ட் நம்ம பில் பாஸ் பண்ணி ஒரு 60 டேஸ்க்குள்ளே பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தனியாக ஃப்ரேம் பண்ணுங்கள், இந்த கமிட்டி மட்டும் பத்தாது, ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்துச்சுன்னா தான் அவங்க எதுக்கு எந்தெந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரு நம்ம அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் அண்ட் இங்கே வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்களா, இதை பிரசிடென்ட்னே ஹைலைட் பண்ணிக்கோங்க. வித்தின் இந்த 101 அமெண்ட்மெண்ட் வந்ததுலேருந்து வித்தின் 60 டேஸ்க்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட்டு, 101 அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு பார்லிமெண்ட்டில், அதுக்குலேருந்து 16 டேஸ்க்குள்ளே என்ன ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே தானே இருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க, ஸோ தட் எல்லா விஷயத்துலையும் நமக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்குறக்கு ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016லேயே நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டியில் என்னென்ன டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க. தென் ஆஃப்டர் தட் ஒரு 7 டேஸ் கழிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எம்சிக்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா த ஹோல் ஆஃப் இந்தியாவா ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்களான்னு நோட் பண்ணுங்க. ஹோல் ஆஃப் இந்தியானா என்ன டேட்டு, 1 ஜூலை 2017. நான் அதுக்கு தான் இங்கே தெளிவாக நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 1 ஜூலை 2017. இதுவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கேட்டால் 8 ஜூலை. சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா அஸ்ஸாம். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன, தென் என்ன கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் இங்கே நோட்ஸில் நான் கொடுக்கல, ஆனால் எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் வேறு என்ன, எந்த கண்ட்ரியோட ஜிஎஸ்டி மாடலை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், கனடா அண்ட் ஃப்ரான்ஸ். ஜிஎஸ்டி இஸ் பேசிக்கலி பர்ச்சேஸ் பேஸ்டா கன்சம்ஷன் பேஸ்டா, எதனால அது கன்சம்ஷன் பேஸ்டு, அதுக்கு நான் இந்த விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒன்று சொன்னேனே. இல்லை நோ மறந்தாச்சா, கிடையாது. அது பேர்லேயே என்ன இருக்கு, கன்சம்ஷன் இருக்கு. கன்சம்ஷன்னா என்ன, கன்சியூம் பண்ணுறது. கரெக்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்க பர்சன் கூட்ஸை வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அது ரெவென்யூ. சரியா? ஸோ இதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்சப்ஷன் பேஸ்டு. இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை. இந்த கன்சப்ஷன் பேஸ்டுக்கு இன்னொரு வேர்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னாலே இந்த 2 வேர்டு தான் ஞாபகம் வரணும், ஒன்று கன்சப்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஓகே, சரி. ஸோ பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்க, 101 அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி 60 டேஸ்க்குள்ளே ஜிஎஸ்டி கவுன்சிலை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுபடி ஃப்ரேம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கும் அவங்க நடத்திட்டாங்க. தென் நம்ம 4th யூனிட் பார்க்கும்போதே பார்த்தோம், அதோட குவாரம் என்ன, தென் ஓட்டிங் என்னன்னு பார்த்தோமா, சொல்ல முடியுமா?
1/2 or else 50% quorum. 50% மெம்பர் இருந்தால் தான் அந்த மீட்டிங் வந்து நம்ம வேலிடாக கன்சிடர் பண்ணுவோம். தென் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா ஸோ ஓட்டிங் எடுக்கும்போது எல்லாமே 3/4 மெஜாரிட்டியில் தான் ஓட்டிங் எடுப்பாங்க. இதில் 1/3 இந்த 3/4 1/3 ஃபார் சென்ட்ரல் அண்ட் 2/3 ஃபார் ஸ்டேட். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஹெட்டு யார்? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். தென் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னா ரெவென்யூ மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேருமே இல்லைன்னா அந்த ஸ்டேட்லேருந்து வேறு யாரையாவது ஒரு மினிஸ்டரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனும் என்ன பண்ணலாம்? ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பராக இருக்கலாம். சரிங்களா? தென் இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதில் இருந்து யாராவது ஒரு பர்சன் வைஸ் சேர்பர்சனாக இருப்பாங்க. ரைட்? இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தானே. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? Shall I proceed? Okay. Then GST கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? ஒரு கூட்ஸுக்கும் எவ்வளோ டேக்ஸ் ரேட் லெவி பண்ணணும், எந்தெந்த கூட்ஸ் வந்து டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறது, சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறது. ஆஃப்டர் தட் ரீகாலே பண்ணலை. ஸோ ஜிஎஸ்டியோட மாடல் எந்த மாதிரி இருக்கணும், என்ன சுச்சுவேஷனில் நம்ம ஜிஎஸ்டிங்கிறத லெவி பண்ணணும். இதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா என்ன லிமிட் இருந்தால் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட். தென் ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட், நார்மல் ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் ப்ரொவிஷன்ஸ் என்ன ஆகும்? வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேர் இருக்கா. அருணாச்சல் பிரதேஷ், அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரே ஒரு வேர்டு, சாரி 2 வேர்டு. ஹியூமன் டேங்க்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? H for ஹிமாச்சல் பிரதேஷ், U for உத்தரகாண்ட், எம்மில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இதையும் கவர் பண்ணிக்கோங்க. மணிப்பூர், மேகாலயா, மிசோரம். ஸோ இது எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாமா? சொன்னது எல்லாமே இது சொல்லியாச்சு. தென் ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லியாச்சு, உத்தரகாண்ட் சொல்லியாச்சு. தென் A for அருணாச்சல் பிரதேஷ், N நாகாலாந்து. தென் T for திரிபுரா, A for அசாம், தென் இந்த கேவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. N again ரிப்பீட் ஆயிருக்கு, இதை விட்டுருங்க. K for காஷ்மீர். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இந்த வேர்டை ஞாபகம் வச்சா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையுமே நம்ம படிக்கணும்னு நெசசரி இருக்கா? ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? எப்போ கேட்டாலும் சொல்ல முடியுமா? எழுதுறீங்களா? அப்போ நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். அந்த டேங்க்ல வர எண்ணெய் மட்டும் இக்னோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 246A. ஸோ இந்த ஆர்டிகல் 246A தான் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இவங்க 2 பேருமே ஜிஎஸ்டியை லெவி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. தென் இன்கேஸ் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் வரும்போது யார் லெவி பண்ணுவா? சென்ட்ரல் ஆர் எல்ஸ் பார்லிமெண்ட்னால ஒரே மீனிங் தான். நீங்கள் இதில் எந்த வேர்டு வேணாலும் எழுதிக்கலாம். பட் ஆர்டிக்கலோட நம்பர் அண்ட் இதோட ப்ரொவிஷன்ஸ் மாற்றக்கூடாது. சரிங்களா? இன்ட்ரா அப்படின்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், இன்டர் அப்படின்னா சென்ட்ரல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஆர்டிக்கல் 366(12)A என்ன சொல்லுது அப்படின்னா
கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கூட்ஸை கன்சியூம் பண்ணுறோம் ஒரு சர்வீஸை கன்சியூம் பண்ணுறோன்னா அது மேலே லெவி பண்ணக்கூடிய டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. இதில் எது மட்டும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது, ஆல்கஹாலிக் லிக்கர் மட்டும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், இன்டர்ஸ்டேட்னா யார் மட்டும்தான் லெவி பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ஆர்டிகல் 279A(5) இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு இதை வந்து இன்னும் ஜிஎஸ்டியில் கவர் ஆகலை, இது எப்போ கவர் ஆகும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுப்பாங்க. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாருங்கள், பெட்ரோல், தென் ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன், டர்பைன் ஃபியூவல், இது எல்லாத்துக்குமே நம்ம மோர் தேன் 40% மேலே டேக்ஸ் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஜிஎஸ்டியில் இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஜிஎஸ்டியோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும். ஸோ அதை வந்து யார் டிசைட் பண்ணுவா? ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லி அந்த டேட்டை அவங்க சொல்லுவாங்க. ரைட்? ஓகே. தென் இதை எகெயின் நம்ம பார்த்ததே தான், கரெக்டுங்களா? ஐஜிஎஸ்டினா யார் லெவி பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட்டு. தென் சிஜிஎஸ்டி யார் லெவி பண்ணுவா? சென்ட்ரல். தென் இந்த சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டும் என்ன சிச்சுவேஷனில் லெவி ஆகும்? ஐஜிஎஸ்டி எப்போ லெவி ஆகும்? இன்டர்ஸ்டேட் இங்கே இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு டு கேரளா. தென் இப்போ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா கோயம்புத்தூர் டு கோயம்புத்தூர் ஆர்எல்ஸ் கோயம்புத்தூர் டு சென்னை, சேலம், இதெல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே கவர் ஆகுது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளேயே ஒரு இது நடக்குது அப்படின்னா 18% டேக்ஸ் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. 9% வந்துட்டு சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் அது யூனியன் டெரிட்டரியாக இருக்குன்னா நமக்கு பேர் என்ன ஆகும்? எஸ்ஜிஎஸ்டிக்கு பதிலாக யூடிஜிஎஸ்டி அப்படின்னு வரும். சரியா? ஓகே. இதுக்கு அடுத்தது இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட். ஸோ என்ன லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஜிஎஸ்டிக்குள்ளே. ஃபர்ஸ்ட்டு threshold limit வந்து 10 lakh for supply of goods and services. 10 lakh எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு அப்படின்னா மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. இது ஷார்ட்டாக எம்என்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 20 lakh ஃபார் சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் என்னென்ன ஸ்டேட் இருக்குது? அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, சிக்கிம், உத்தரகாண்ட், பாண்டிச்சேரி ஆர் புதுச்சேரி, தெலுங்கானா. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஸ்டாம்ப் யூன்னு வச்சுக்கலாமா? எஸ் ஃபார் சிக்கிம் அண்ட் டி ஃபார் தெலுங்கானா, ஏ ஃபார் அருணாச்சல் பிரதேஷ், எம் ஃபார் மேகாலயா, பி ஃபார் யூ ஃபார் ஓகே. மற்ற எல்லா ஸ்டேட்ஸுக்குமே என்ன லிமிட்டு? 20 lakhs ஃபார் goods and 40 lakhs. one second. இதில் 20 lakhs for services and 40 lakhs for goods ன்னு வரணும். ஓகே, எழுதிக்கிறீங்களா? அடுத்தது போயிடலாமா? இதுக்கு அடுத்த ஒரு காம்பனண்ட் அப்படின்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஸோ நம்ம ஃபைலிங் ஏதாவது பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஜிஎஸ்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம்?
இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஆஃப்லைனில் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுற சிஸ்டம் இல்லை. இப்போ தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பேசிக்கலி இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். லா படி நம்ம சொல்லும்போது செக்ஷன் 8 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் இவங்களோட மோட்டிவ் என்னவாக தான் இருக்கும்? சர்வீஸ் மோட்டிவாக தான் இருக்கும். நம்ம ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற மோட்டிவோட ரன் ஆக மாட்டாங்க. இனிஷியலாக இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இது நான் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு. பட் நவ் இட் வாஸ் சேஞ்ச் டு அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியோட வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னங்கிறது அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னாலும் நமக்கு இந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதாகட்டும், நம்ம ஐடிசி பார்த்தோம் இல்லையா, அந்த கிளைம் எடுக்கிறதாகட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ப்ராசஸுமே நமக்கு இந்த வெப்சைட்டில் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சப்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சொல்லியாச்சு. ஸோ அப்போ அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் வெப்சைட் இருந்தால் தானே நம்மளால் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? எந்த ரெவென்யூ எந்த ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ராப்பராக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும். அண்ட் டேக்ஸ் பே பண்ணுறதுல யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ராட் பண்ணக்கூடாது. அதில் இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க? இந்த ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தென் மேஜர் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அக்கௌண்டிங் ஆஃபீஸஸ் அண்ட் பேங்க், ஆர்பிஐ, இவங்க எல்லாம் தான் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. சரிங்களா? தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ரிட்டர்ன் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணிக்கலாம். நான் டேக்ஸ் பே பண்ணுறதாகட்டும், நமக்கு ஒரு ஒரு டேக்ஸ் இதுக்குமே ஒரு ஒரு ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மில் நம்மளோட பேன் நம்பர் போயிட்டு நம்ம என்டர் பண்ணி பார்த்தாலே நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் வரும், ஐடிசி எவ்வளோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, இது போக நம்ம எவ்வளோ பே பண்ணணும், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு லெட்ஜர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இதில் போனோன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுக்கு அடுத்தது மேட்சிங் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பேமெண்ட்டுங்கிறது பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப்லைனில் தான் போய் பே பண்ணணுங்கிறது கிடையாது. இதுக்கு அடுத்தது எம்ஐஎஸ் ரிப்போர்ட். ஒரு பிஸ்னஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட். ஸோ இதையும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலே என்ன பண்ணிடுவோம்? ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வச்சு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்க? ஈஸியாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு அடுத்தது டேக்ஸ் பேயரோட ப்ரொஃபைல் என்ன, அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த கூட்ஸில் டீல் பண்ணுறாங்கங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஆஃப் ஐடிசி. நான் ஐடிசி வந்துட்டு ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது தப்பான ப்ராடக்ட்டுக்கு நான் கிளைம் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் அதை பே பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சரியா? ஜிஎஸ்டியோட பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான். சரிங்களா? ஓகே.
ஸோ இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்துட்டு கொடுப்பாங்க. அதோட ஃபார்மேட் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 33 or else 28 இது எது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கோடு என்ன, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. 01ன்னா டெல்லி, 33னா தமிழ்நாடு, இந்த மாதிரி. சரிங்களா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளோட பேன் நம்பர். ஓகேவா? இதெல்லாமே என்ன? நம்மளோட பேன் நம்பர். இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எத்தனை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோங்கிறத சொல்லும். ஒரு பர்சன் ஒரே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வச்சுருக்கணும்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ஒரு பர்சன் எத்தனை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நம்பரை ப்ரிஃபர் பண்ணுறது தான் அடுத்தது, நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு அடுத்தது ஜெட்டுங்கிற லெட்டர் வந்து எல்லா ஜிஎஸ்டி நம்பர்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது 5 or else ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு ஏதாவது லாஜிக்கல் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சொல்லும்போது செக் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். செக் டிஜிட் சம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜிஎஸ்டி நம்பரோட ஃபார்மேட். நோட் பண்ணிக்கலாமா? அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிஎன். ஸோ இந்த ஜிஎஸ்டிஎன் எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்கன்னா மார்ச் 2013. ஸோ அதை இன்கார்பரேட் பண்ணும்போது நான் கவர்மெண்ட் கம்பெனியாக இனிஷியேட் பண்ணாங்க. இப்போது அது என்னவாயிடுச்சு? கவர்மெண்ட் கம்பெனியாக அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட பெய்டப் கேபிட்டல் வந்து 10 crore இருந்துச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஜிஎஸ்டி போர்ட்டலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோமா? நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஐடிசி, தென் டேக்ஸ் பேமெண்ட் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு எல்லாமே இந்த வெப்சைட் யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது தென் எந்த மாடலில் நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது இன்ஃபோசிஸ் தான் வந்து இதை ஹோலாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி என்ன ஹோலாக மேனேஜ் பண்ணுறது யார்? இன்ஃபோசிஸ். தென் இதுக்காகவே வந்துட்டு 70 ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ அது புதுசாக வரும்போது அதை நம்மளுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோன்னா ஒரு பர்சன் கிட்ட கொடுத்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்ம அதை எந்த பர்சன் கிட்ட கொடுக்குறோமோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆடிட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆடிட்டர்ஸ் கிட்ட போய் கொடுக்குறீங்களா? கரெக்டாக? இப்போ உங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ ஒரு பக்கமும் ஒரு ஆதார் சென்டர்ஸ் வச்சுருக்காங்களா? சேம் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டிஎன் கொண்டு வந்தப்போ என்ன பண்ணாங்க? 70 பர்சன்ஸை ஒரு பிளேஸில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நமக்கு எந்த டவுட்னாலும் நம்ம போய் கேட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ் சப்சம்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிக்குள்ளே எந்தெந்த டேக்ஸை சப்சம் பண்ணாங்க, ஸோ அதோட லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, இதுக்கு அடுத்தது கவுண்டர் வயலிங் டியூட்டி, அதுதான் சிவிடின்னு கொடுத்துருக்கேன். இந்த சிவிடி எதுக்கு லெவி பண்ணுவாங்கன்னா இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம நிறைய இம்போர்ட்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் சப்ளையர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கவுண்டர் வயலிங் டியூட்டி அப்படிங்கிறத லெவி பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கஸ்டம்ஸில் வரும். தென் சேல்ஸ் டேக்ஸு, இதுக்கப்புறம் சர்சார்ஜஸ்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக டேக்ஸ் இருந்தது. தென் என்ட்ரி டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு,
லக்ஸுரி டேக்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக டேக்ஸுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் சப்சம் பண்ணி தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டின்னு ஒரே டேக்ஸாக நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தென் இதில் இன்னும் எந்தெந்த டேக்ஸஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே போகலை அப்படின்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி இன்னும் இருக்குது. தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா அதுக்கான டேக்ஸ், தென் எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, இதெல்லாமே உங்களுக்கு, தென் சேஃப்கார்ட் டியூட்டி எல்லாமே கஸ்டம்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும். இப்போ இது என்னென்ன டேக்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரிங்களா? தென் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டின்னா என்ன? இப்போ ஒரு இடம் வாங்கி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை எதில் எழுதுவீங்க? ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதுவோமா? ஸோ அதுக்கு தனியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸுங்கிறத லெவி பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது ப்ரொஃபஷன் டேக்ஸ். ப்ரொஃபஷன் சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், தென் என்ஜினியர், டாக்டர், லாயர், இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது they have to pay. இதெல்லாமே இன்னும் நம்ம தனியாக ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு தான் பே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ். இப்போ அதை மாற்றிட்டாங்களா? ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சா? செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஒரு பைக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி நம்ம பண்ணுறோமா, ஆர்எல்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்ன்னு நம்ம பே பண்ணுறோமா? டேக்ஸ் பே பண்ணுறோங்கிறது கன்ஃபார்ம், பட் அதோட பேர் என்னங்கிறத செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். ஓகேவா? தென் இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் கவர் ஆகலைன்னு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோமா? ஆல்கஹாலிக் லிக்கர் அப்படிங்கிறது கவர் ஆகலை. இதுக்கப்புறம் crude oil, டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏடிஎஃப்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்ங்கிறது தான் இப்படி ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு சில பிளேசஸில் சிஜின்னு கொடுத்துருப்பேன், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ்ஜின்னு கொடுத்துருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? யூடின்னு கொடுத்துருந்தா யூனியன் டெரிட்டரி. ரைட். தென் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இன் சர்டைன் கேசஸில் லோக்கல் பாடிஸ் லெவி பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ சினிமா போகிறோன்னா அதுக்கு நம்ம என்ன பே பண்ணுவோம்? ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். இதெல்லாமே இன்னும் எதில் கவர் ஆகாமல் இருக்கு? ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னும் கவர் ஆகலை. சரி, ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஒரு பிஸ்னஸ், ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபைலிங் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாகிடுச்சு. தென் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. தட் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸுங்கிறது எலிமினேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ரேட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மூவி பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு 18% டேக்ஸுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தாலும் 18% தான். டெல்லியில் போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலும் 18% தான். பட் டேக்ஸ் அமௌண்ட்டுங்கிறது என்ன ஆகும்? நம்மளுக்கு வேரி ஆகும். பிகாஸ் சப்ளை செயின். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரர், தென் ஹோல்சேலர், ரீட்டைலர், டீலர், இதுக்கப்புறம் கஸ்டமர், இந்த மாதிரி வர்றதுக்கும் ஸ்ட்ரைட்டாக மேனுஃபேக்சரர் டு ஹோல்சேலர் தென் கஸ்டமர், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது தானே நம்ம சப்ளை செயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ளை செயினை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்? அமௌண்ட்டுங்கிறது டிஃபர் ஆகும். பட் டேக்ஸ் ரேட்டுங்கிறது நமக்கு எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது இம்ப்ரூவ்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இப்போ எல்லா பக்கமும் எல்லா பிஸ்னஸோட ரேட்டுமே எப்படி தான் இருக்கும்? ப்ராடக்டோட ரேட்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ இது இன்னும் காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லீட் பண்ணுது. இதுக்கு அடுத்தது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. எக்ஸ்போர்ட்டை நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்?
அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஈஸியாக அவங்களால எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ட்ராக் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு லீக்கேஜுங்கிறதோ இல்லை என்னால் டேக்ஸ் பே பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு பர்சனாலையும் என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இதனால் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏர்னிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? தென் மேக் இன் இந்தியா கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணணும், அது தானே மேக் இன் இந்தியா. எல்லாமே நமக்கு இந்தியாவில் கிடைக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த கான்செப்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்சியூமருக்கு இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஒரே ஒரு டேக்ஸ் தான். தென் இதுக்கு இவ்வளோ தான் டேக்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் வந்து யாருனாலையும் ஹிட்டனாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியாது, ரைட்? இதுக்கு அடுத்தது ரொம்ப ஓவர் பர்டன், தட் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்னு இருந்தப்பவும் யார் தான் பே பண்ணா, கஸ்டமர் தான் பே பண்ணாங்க. அப்போ டேக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த பேர்டனை நம்மளுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்ததோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் சலைன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து ஒரு கன்சப்ஷன் பேஸ்டு டேக்ஸு. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸுங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது டியூவல் மாடல், போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் லெவி. இதுக்கு அடுத்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஐஜிஎஸ்டி லெவி ஆகும், எக்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது ஐஜிஎஸ்டி தான், பட் ஜீரோ ரேட் டேக்ஸுங்கிறது அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? நம்ம டேக்ஸுக்கு பே பண்ணணுங்கிறது இல்லை, ஜீரோ ரேட் தான் நம்ம பே பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட் வச்சுருக்காங்க, அந்த ரேட்டில் தான் நம்ம. ஸோ ஒன்ஸ் இதை ரீகால் பண்ணலாமா? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க? சடனாக டேக்ஸ் ஸ்ட்ரக்சரையே மாற்றும் போது ஒரு ஸ்டேட்டுக்கும் ரெவென்யூ லாஸ் அப்படிங்கிறது அக்கர் ஆகும். ஸோ அதை காம்பன்சேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 இயர்ஸுக்கு இந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது we have to pay compensation cess. தென் இதை நமக்கு எப்படி லெவி பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இது ரெண்டும் சேர்த்து வர வேல்யூவில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்னு they will levy a tax. Okay.